கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் பொதுமக்களின் வரிப்பணத்தை கையாடல் செய்த நகராட்சி ஊழியரை கைது செய்ய வலியுறுத்தி கவுன்சிலர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் வசூலிக்கப்பட்ட வரிப்பணம் 1,25,00,000 ரூபாயை நகராட்சி காசாளர் பாலு என்பவர் கையாடல் செய்து தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கடலூர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை தாமதமாக நடைபெறுகிறது என்பதால் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி கவுன்சிலர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகர்மன்ற கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக நகராட்சியில் 1.25 கோடி ரூபாய் பொதுமக்களுடைய வரிப்பணம் கொள்ளடிக்கப்பட்டு அதற்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்று மேலதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கையை புகார் கொடுத்தார்கள். மாவட்ட குற்றப்புலனாய்வு காவல்துறை 90 லட்சத்திற்கு மேல் எங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரமில்லை, விசாரித்து வருகிறோம் என்றுதான் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்களால் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்குண்டான ஊழலுக்கு உடந்தையாக இருக்கின்ற வங்கி அதிகாரிகள் மற்றும் யார் யாரெல்லாம் இதற்கு தொடர்பாக இருக்கின்றார்கள் என்று சிபிசிஐடி விசாரணை தமிழக அரசு உத்தரவிட்டால்தான் அதை புலனாய்வு சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். 3 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற இந்த போராட்டத்தை அடுத்து சிதம்பரம் ஆர்டிஓ இந்துமதி போராட்டக்காரர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தால் சிதம்பரம் நகராட்சியில் பரபரப்பு நிலவியது.